ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்ன்னு இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்கு. அன்பு செயல்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அது என்னன்னா, கார்த்தால எழுந்துக்கும் போது காலை வணக்கம்னு ஒரு சொல்றது, இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஸ்நேகத்தோட ஒரு சிரிப்பு, ரோட்ல போகும்போது யாராவது கிராஸ் பண்ணினானா அவளை பார்த்து ஸ்நேகத்தோட காலை வணக்கம் சொல்றது, யாராவது ரோட்ல போறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அவளை கைப்பிடிச்சு உதவி செய்யறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். தினம் டென்ஸா இருப்பா, ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஸ்மைல், ஒரு புன்முறுவல், அது பண்ணினானா வாழ்க்கை ரொம்ப லகுவாகும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருந்தா எல்லாரோட வாழ்க்கையுமே அடடா வாழ்க்கை இவ்வளோ நன்னா இருக்கேன்னு தோணும். இதுல ஒரே ஒரு தனி மனுஷன் 661 மனிதர்கள்ல ஒரு புன்முறுவல் என்ன, ஒரு சந்தோஷ சிரிப்பையே கொண்டு வரக்கூடும் அப்படின்னா அது எவ்வளவு பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு உள்ள ஓனர் யாருன்னா அதுதான் ரமேஷ். இப்போ சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பண்றதே வாழ்க்கையில ஹெதமா இருந்ததுன்னா, ரமேஷ் பண்றது அதை விட 100 மடங்கு பெருசு. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்க வரும்போது தான் பெரிய சாதனைகள் பண்ணணுங்கிற ஆசையோடு தான் வரான். ஆனால் எல்லாருக்குமே அது பண்ண முடியுங்கிற நிலைமை வரதில்லை. எவ்வளவோ பேர் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் நிர்பந்தத்தினால வேலைக்கு போகணும்னு போய் அதில் எவ்வளவு கிடைக்கிறதோ அதுலேயே வச்சுட்டு அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி எவ்வளவோ பேர் வாழ்க்கையை நடத்துகிறார். ஆனால் பண்ணணுங்கிற ஒரு ஆசையை உன்னால் பண்ண முடியும்னு காமிச்சு வரது தான் முகவரி. அப்போ அதனுடைய எசன்ஸ் என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முகவரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவர், இன்னொருத்தர் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர். இந்த குரூப் ஒரு கம்யூனிட்டியா மாறி, ஒரு ஸ்டேட்டா மாறி, ஒரு கண்ட்ரியா மாறினா அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 669 ஸ்டூடெண்ட்ஸ்ல 221 பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப எல்லாருக்குமே தெரியும் மெடிசனுடைய அர்த்தம் முன்னால இருக்கிறத விட இப்ப மாறிடுச்சு. இப்ப கமர்ஷியல். கமர்ஷியல்னா கொடுக்கல் வாங்கல், நீ கொடுக்கிற நீ வாங்குற, உனக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஹெல்த் கேருக்கு வந்ததுங்கிறது அது ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஆனால் இப்போ ஒரு கம்யூனிட்டியை முகவரி தயாரிச்சிருக்கு. இவாளுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும், யாருக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு எண்ணமும் தெரியும், நான் பண்ணணுங்கிற ஆசையும் இருக்கு. என்னோட எழிலரசி பேசினா, நான் படிக்கணும்னு ஆசை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட படிக்கணும்னு ஆசை, என் வாழ்க்கையில் என்னோட படிப்பையும் என் வாழ்க்கையையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டார். இதுதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டினுடைய கேள்வியும். இங்கே இவ எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, மேலே மேலே வாங்கோ. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணினா தான் உங்களால் மேலே வர முடியும். ஆனால் டீட்டெயில்ஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிசிட்டி கொடுங்க, ஆர்கனைஸ்டாக இருங்கோ,
நீங்கள் எல்லாருமே வின்னர்ஸ். ஆனால் வின்னர்ஸுங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா, தனியாக மாத்திரம் வின் பண்ணுறது இல்லை, பணம் மாத்திரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை. பணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பணம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நீ நல்லது பண்ணினாலும் பணம், கெட்டது பண்ணினாலும் பணம். அந்த பேசிக் பணம் எல்லார்கிட்டையும் இருந்தால் தான் நம்ம பேச முடியும். இப்போ முகவரி இப்படி இருக்குங்கிறது காரணமே பணம். அந்த பணம் கொடுத்தவா தான் இங்கெல்லாம் உட்காந்துட்டு எவ்வளவு தூரம் முகவரிக்கு அவள் ஹெல்ப் பண்ணுறாங்கிறது ரமேஷுக்கு தான் தெரியும். அவளுடைய இந்த உதவினால தான் இந்த 661 பேர் இப்போ வெளியில் வந்திருக்கா. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 661 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா த பேசிக் ஃபேக்ட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். முகவரி பண்ணின மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு மனுஷனுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது அவன் தான் டாக்டர். ஒரு டாக்டருங்கிறது ஹிப்போக்ரட்டிக் ஓத்துங்கிறதே என்ன அர்த்தம்? நீ ஒரு நோயாளி கஷ்டத்தோடு உங்ககிட்ட வரான். அவங்கிட்ட வரும்போது ஒரு ஒரு கருணையோடு ஒரு வார்த்தை அது பேசாமல், என்னப்பா உன் மனசில் எப்படி இருக்கு, நீ என்ன கஷ்டம், உனக்கு இந்த கஷ்டத்தை என்னால் எவ்வளவு தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது தான் மெடிசன், ஹெல்த் கேர். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மற்ற இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இருக்காதீங்கோ. மேலுக்கு மேல் அட்வான்ஸஸை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் ஸ்கில்லை வளர்க்குறீங்களோ அப்போது நீங்கள் மனுஷன், இன்னொரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீயினுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே வாழ்ந்தவர்கள் தான். அதே மாதிரி வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு வந்த மாதிரி இன்னொருத்தரும் இதே மாதிரி முன்னுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சேன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இது ஒரு நாடாகவே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்கள் தான் பேஸ், நீங்கள் தான் ஃபவுண்டேஷன். மறக்கவே மறக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் மாத்திரம் முன்னுக்கு வரதில்லை, இந்த நாட்டையே பெருசு பண்ணுறது. நான் அட்வான்ஸஸ் சயின்ஸை பற்றி பேசவே இல்லை. இந்தியா எவ்வளவோ அட்வான்ஸ் ஆகிடுது. ஆனால் மனுஷத்தன்மை, அன்பு, இதுதான் மனுஷனையும் மிருகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. டோன்ட் அலோவ் இட். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷன் இன்னொரு மனுஷனாக பாவிச்சு அவனுக்கு ஹெல்த் கேர் கொடுத்து ஒரு குடும்பமாகவே நீங்கள் வாழணும். அதுதான் முகவரியினுடைய முழு அர்த்தம். ரமேஷுக்கு அப்புறம் இந்த பேட்டனை கேரி பண்ண போகிறது நீங்கள்லாம். இதுதான், இது ஒரு ரேஸ். இந்த ரேஸில் வின் பண்ணி காமிச்சாச்சு ரமேஷ். இனிமே இந்த பேட்டனை எடுத்துட்டு நீங்கள் வின் பண்ணுறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரமேஷ். நீங்கள் பெரிய விதத்தில் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர்றது, அதாவது மனுஷத்தன்மையோடு கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியும். இது நீங்கள் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை நீங்கள்